இன்னைக்கு வீடியோல நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா மதராசியா இருக்கட்டும், காந்தி கண்ணாடியா இருக்கட்டும், தமிழ்லயே போன வாரம் வந்த பாம் அப்படிங்கிற படம், தணல் அப்படிங்கிற படம், பிளாக்மெயில், இன்னும் நிறைய படங்கள். இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் என்னென்ன படம், அந்த படங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் மிராய் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம், லோகா சாப்டர் 1, டெமான் ஸ்லேயர் எல்லா படத்தோட வசூலையும் பார்க்க போறோம். இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ரோஜா அப்படிங்கிற படம் தான். அதுல சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான் அந்த ஹீரோயினோட பாட்டு. இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு ஜீவா நாகராஜ், அப்புறம் சிஞ்சு ஜெகன் அப்படிங்கிறவரு, சந்துரு ராமு, இர்ஷாத் குல், ஆனந்த் குமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் இந்த படத்தோட டே 14 இந்தியாவில் வந்து 1,02,00,000, டோட்டலா 95 கோடியே 57 லட்சம், 100 கோடியே கடக்க போகுது. இந்த படம் நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. 356.7 மில்லியன், 356.7 மில்லியன் US டாலர்ஸ், 3140 கோடிக்கு மேல உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். இந்த படத்தோட பட்ஜெட்டே 58 மில்லியன் US டாலர்ஸ், கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல வருது. டெமான் ஸ்லேயர் இந்த படத்தோட டே 7 இந்தியாவில் வந்து 3 கோடியே 65 லட்சம், டோட்டலா 64 கோடியே 49 லட்சம் இந்தியாவில் வசூல் பண்ணியிருக்கு. 471.2 மில்லியன் US டாலர்ஸ், 4150 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. இந்த படத்தோட பட்ஜெட் 40 மில்லியன் US டாலர்ஸ் தான். படத்தை பார்த்தவங்களாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமா நான் அனிமே ஃபிலிம் பார்க்க மாட்டேன். அனிமே ஃபிலிம் பார்க்குறவங்க இந்த படத்தை பெருசா பேசுறாங்க. நீங்க பார்க்குறவங்களா தான் எப்படி இருக்கு படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. பாகி 4 இந்த படத்தோட டே 14 இந்தியாவில் வந்து 65 லட்சம், உலகம் முழுக்க 80 லட்சம், டோட்டலா 63 கோடியே 33 லட்சம் இந்தியாலையும், 78 கோடியே 43 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. குறைஞ்சது இன்னும் இந்த படம் ஒரு 20 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த சாட்டர்டே சண்டே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். தசாவதார் அப்படிங்கிற ஒரு மராத்தி படம் தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. டே 7 இந்தியாவில் 1 கோடியே 28 லட்சம், டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 11 கோடியே 21 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 4 கோடி பட்ஜெட். லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட் படம், வெறும் 5 கோடிக்குள்ள எடுக்கப்பட்ட படம் தான். அதாவது இந்த படத்தோட பட்ஜெட்டே பொருட்செலவே 3-3.5 கோடி கிட்ட தான் எடுக்கப்பட்டது. ப்ரொமோஷன் எல்லாம் சேர்த்து ஒரு 5 கோடி. இந்த படத்தோட டே 14 ஆந்திரா தெலுங்கானால 44 லட்சம், உலகம் முழுக்க 60 லட்சம், டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 24 கோடியே 88 லட்சம், உலகம் முழுக்க 35 கோடியே 51 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு இந்த படம். கிஷ்கிந்தாபுரி இந்த படத்தோட டே 7 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி, உலகம் முழுக்க 1 கோடியே 44 லட்சம், 14 கோடியே 73 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 20 கோடியே 39 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். மிராய் அப்படிங்கிற படம் டே 7 ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 65 லட்சம், கர்நாடகால 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 60 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 72 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 53 கோடியே 24 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், கர்நாடகால 7 கோடியே 31 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 24 கோடியே 60 லட்சம், உலகம் முழுக்க 100 கோடியே கடந்திருக்கு. 100 கோடியே 40 லட்சம். ஸோ வெறும் 7 நாள்ல 100 கோடியே கடந்திருக்கு. இந்த ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி ஹனுமான் ஒரு மிகப்பெரிய வெற்றி, அதே மாதிரியே இந்த மிராய் அப்படிங்கிற படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 65 கோடி பட்ஜெட். அப்புறம் மோகன்லால் அவர்களோட ஹிருதயபூர்வம் அப்படிங்கிற படம் டே 22 கேரளால 26 லட்சம், உலகம் முழுக்க 30 லட்சம், டோட்டலா 39 கோடியே 34 லட்சம், கேரளாலையும் 77 கோடியே 17 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். லோகா சாப்டர் 1 சந்திரா டே 22 கேரளால 1 கோடியே 50 லட்சம், தமிழ்நாட்டில் 32 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 10 லட்சம், கர்நாடகால 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 11 லட்சம், ஓவர்சீஸ்ல 50 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 68 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 22. ஸோ டோட்டலா 96 கோடியே 19 லட்சம் கேரளாலையும், தமிழ்நாட்டில் 18 கோடியே 93 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 15 கோடியே 53 லட்சம், கர்நாடகால 13 கோடியே 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7 கோடியே 68 லட்சம், ஓவர்சீஸ்ல 112 கோடியே 81 லட்சம், உலகம் முழுக்க 264 கோடியே 29 லட்சம் வந்து வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள இந்த படம் வந்து மலையாளமோட ஹையஸ்ட் கிராசர் மூவியா மாற போகுது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்புறம் பாம் அப்படிங்கிற படம் டே 7 தமிழ்நாட்டில் 12 லட்சம், உலகம் முழுக்க 13 லட்சம்,
டோட்டலா 66 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 73 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா இந்த படம் ஓரளவுக்கு அந்த ஓப்பனிங் வீக்கெண்டை விட வீக் டேஸ்ல ஓரளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. டனல் அப்படிங்கிற படம் டே 7 தமிழ்நாட்டில் 8 லட்சம் உலகம் முழுக்க 9 லட்சம். டோட்டலா 1,31,00,000 தமிழ்நாட்டிலையும் 1,40,00,000 உலகம் முழுக்க 8 கோடி பட்ஜெட். இந்த படம் பயங்கர டிராப் ஆயிடுச்சு. ஆனா பிளாக்மெயில் அப்படிங்கிற படம் அந்த படமே எப்படின்னா ஓப்பனிங் வீக்கெண்டை விட ஓப்பனிங் வீக் டேஸ்ல தான் அதாவது முதல்ல அந்த 3 நாளை விட அப்புறம் வீக் டேஸ்ல தான் பெரிய பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. டே 7 தமிழ்நாட்டில் வந்து 20 லட்சம் உலகம் முழுக்க 21 லட்சம். 1,17,00,000 தமிழ்நாட்டிலையும் 1,27,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். ஆனா என்னதான் இருந்தாலுமே இந்த 3 படங்களுக்குமே இது எதுவுமே பத்தவே பத்தாது. ஸோ இந்த 3 படங்களுமே தோல்வி படங்களா தான் அந்த அளவுக்கு தான் கலெக்ஷன் எடுத்திருக்கு. தோல்வி படங்களா அமைகிற அளவுக்கு தான் கலெக்ஷன் எடுத்திருக்கு. காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட டே 14 தமிழ்நாட்டில் 8 லட்சம் உலகம் முழுக்க 9 லட்சம். 4,40,00,000 தமிழ்நாட்டிலையும் 4,68,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 3 கோடி பட்ஜெட். ஸோ காந்தி கண்ணாடி திரைப்படம் வசூல் ரீதியா ஆல்ரெடி தேட்ரிக்கலா ஒரு லாபமான படம் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அடுத்ததான் மதராசி திரைப்படத்தோட டே 14 தமிழ்நாட்டில் 81 லட்சம் உலகம் முழுக்க 96 லட்சம். 57,38,00,000 தமிழ்நாட்டிலையும் 100 கோடியே 77 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடியே கடந்திருக்கு. நேற்று அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயே 100 கோடியே கடந்துருச்சு அப்படின்னு. இந்த படத்தோட பட்ஜெட் 165 கோடி. அப்புறம் இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஹிந்தியில வந்து அஜய் த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் யோகி, ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜாலி LLB 3 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நிஷான்சி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் தெலுங்குல வந்து பியூட்டி அப்படிங்கிற படம், இல்லாண்டி சினிமா மீரப்புடு சுசுண்டரு அப்படிங்கிற ஒரு படம், அது கரெக்டா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மலையாளம்ல வந்து மிரேஜ் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் வலா ஸ்டோரி ஆஃப் பேங்கிள் அப்படிங்கிற ஒரு படம், இந்த 2 படமும் மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா திரள் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படையாண்ட மாவீரா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் பாரஞ்சித் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல தண்டக்காரண்யம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் கவின் அவர்களோட கிஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் ஆண்டனி அவர்களோட சக்தி திருமகன், ஸோ இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல நீங்க எந்த படத்தை பார்த்துட்டீங்க, எது நல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஓஜி, ஸோ ஓஜி ஒரு பக்கம் ஓவர்சீஸ்ல அல்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நார்த் அமெரிக்கால 1.85 மில்லியன் US டாலர்ஸ் 16 கோடியே 25 லட்சம். யூகேல 95K பவுண்ட்ஸ் 1 கோடியே 14 லட்சம். ஆஸ்திரேலியால 195K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் 1 கோடியே 14 லட்சம். யூரோப் கண்ட்ரீஸ்ல 70K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணிருக்கு 73 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 40K US டாலர்ஸ் 35 லட்சம். டோட்டலா 2.29 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு 19 கோடியே 61 லட்சம். இன்னும் ஒரு 6 நாள் இருக்கு. 6 நாளுக்குள்ளேயே இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி கிட்ட ஓவர்சீஸ்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. பெரிய விஷயம். வரப்போற நாட்கள்ல பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.